ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராம நத்தத்திற்கும் உண்டான பட்டா, எஃப்எம்பி இது ஆன்லைன் மூலமாக இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 245 வருவாய் வட்டங்களுக்கும் நத்தம், அதாவது கிராம நத்தம், எஃப்எம்பி, ரிஜிஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ளும் வசதியை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசதி இருந்தது. ஸோ குறிப்பிட்ட சில வருவாய் வட்டங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போவுமே மொத்தம் 317 வருவாய் வட்டங்களில் 245 வருவாய் வட்டங்களுக்கு இப்போ ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இருக்கக்கூடிய வருவாய் வட்டங்களுக்கு கூடிய விரைவில் அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறேன்னா உங்களோட ப்ரௌசர், அதாவது ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க, ப்ரௌசரில் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் லிங்க்காக வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் லிங்க் வரும். இதில் ஒரு பாப்அப் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட, அதாவது ஊரகம் நத்தம், ரிஜிஸ்டர்லேயும் ஊரகம் நத்தம் இருக்கும். அதே மாதிரி புலப்படம் எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவோம், அதுலேயும் ஊரகம் நத்தம் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிராம நத்தத்திற்கு உண்டான பட்டாவை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் புலப்படம், அதாவது எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. இந்த லிங்கை ஓகே கொடுத்ததும் மாவட்டம், வட்டம், கிராமம் பேசிக் டீட்டெயில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவட்டம் கொடுத்தேன், அடுத்து வட்டம் கொடுக்குறேன். ஸோ வட்டத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராமத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கிராமத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நத்தம் புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்திருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் கிராமத்தை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நத்தமாக இருந்தால் நத்தம்னு வந்துடும். அப்படி இல்லை, நத்தம் இல்லை அப்படின்னா ஊரகம் அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இப்போ நத்தம்னு வந்துருச்சு, நான் நத்தம் அதை டிக் பாக்ஸ் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புலையன் சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட புல நம்பர் கொடுத்துக்கிறேன், சர்வே நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே ட்ராப் டவுனில் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிராம நத்தமாக இருக்கட்டும் அல்லது ஊரக நத்தம், எஃப்எம்பி இது எல்லாமே எடுக்கிறீங்க, பட்டா எஃப்எம்பி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு நம்பரில் 10 டைம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கடவுச்சொல்லை பெற அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து எனக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி பதிவு செய் அப்படின்னு இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து ஒரு பாப்பப் வரும், அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி மேப் ஷோ ஆகிற பேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன், பரப்பளவு எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போது நான் அந்த கிராம நத்தம் நிலத்துக்கோட எஃப்எம்பி எடுத்திருக்கேன். ஸோ நான் கொடுத்த புலையனில் வரக்கூடிய எஃப்எம்பி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், சரிங்களா? ஸோ அதில் சப்டிவிஷனும் கொடுத்துருக்கேன். அந்த சப்டிவிஷன்லேயே என்னென்ன ரேஞ்ச், அதே மாதிரி எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் எக்ஸாக்டான சப்டிவிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நிலத்திற்கு உண்டானது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிராம நத்தம் நிலத்திற்கு உண்டான எஃப்எம்பியை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இதிலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இந்த கார்னரில் இருக்கும். ஸோ டவுன்லோட் சிம்பிள், அதை நீங்கள் ஓகே கொடுத்து இந்த காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.